தமிழ் மண்ணிற்கும் தமிழ் மாணவருக்கும் வணக்கம். இது உங்களுடைய தமிழ் டாக்டிக்ஸ் சேனல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஃபிசிக்ஸோட இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் அண்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். மேக்ஸுக்கு வந்துட்டு 2 மார்க் 3 மார்க் பார்த்தோம். 5 மார்க்கு அந்த பிடிஎஃப்பில் இருக்குது. பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு கைடு மாதிரி ஒரு வால்யூம் 1 ஃபுல்லாக கொடுக்கலான்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு என்னென்னா இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை பொறுத்து நான் உங்களுக்காக அந்த கைடையே நான் அப்லோட் பண்ண பார்க்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஓவராக இருக்குது வாட்ஸ்அப்பில். வேறு என்ன ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் 3547 சப்ஸ்கிரைபர் தொட்டு இருக்குது. ரொம்ப சந்தோஷம்தான். 3.5K சப்ஸ்கிரைபர்ஸ். இதுவரையும் நான் உங்கள் மூலமாக சம்பாதிச்சதில் ஒரு 20 ரூபா எடுத்தேன். அது இந்த சின்ன ஒரு ஆப்பு இன்ஸ்டால் பண்ண சொன்னால் 2 பேர் பண்ணியிருந்தாங்க. அவங்க 2 பேருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஓகே, இதில் நீங்கள் பிடிஎஃபாக வேணும்னா கேளுங்க, நான் ஜிபி லிங்க் அப்படின்னு ஒன்று தரேன். இல்லை இந்த வீடியோ கண்டினியூ வாட்ச் பண்ணனா வாட்ச் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 2 விதமாக இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நீங்கள் பிரிக்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் இந்த மூணுத்துலேயும் ஒரு 45 5 மார்க்கு, ஒரு 55 3 மார்க்கு, ஒரு 60 2 மார்க் கொடுத்துருப்பாங்க. இந்த ஒன்றுத்துலேயே நீங்கள் செலக்டடாக ஒரு 25 படித்தா போதும். இல்லைனா 5 லெசனுக்குரியதை மட்டும் நீங்கள் எடுத்து படித்தா போதும். எப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு 5 மார்க் எடுத்துக்கிட்டோன்னா 45 இருக்கிறதுல நீங்கள் 25 ஏதாட்டு செலக்டடாக இருக்கீங்க, ரேண்டமாக ஏதாட்டு சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை, அப்படி வேணாம் நீங்கள் நினச்சிங்கன்னா மார்க் பண்ணுங்க. மார்க் பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு லெசனில் படிச்சுக்கிறீங்க, 11th லெசன் 10th லெசன் அந்த மாதிரி ஒரு 5 லெசன் நீங்கள் செலக்டடாக நீங்கள் பண்ணி அந்த 5 லெசனுக்குரிய மட்டும் படிச்சுக்கோங்க. அதே மாதிரி 3 மார்க் 2 மார்க் இது எல்லாத்தையுமே நீங்கள் அதே மாதிரி படிச்சுக்கோங்க. அப்படின்னும் போது நீங்கள் எக்ஸாமில் ஈஸியாக 60 மேலே எடுக்க முடியும், 70ன்றதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் நீங்கள் ரொம்ப சூப்பராக படிக்கிற ஸ்டூடெண்ட்னால் எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. எல்லாத்தையும் படித்தா சென்டமே எடுக்கலைங்க. அந்தளவு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் இருக்கிறதான் இம்பார்ட்டன்ட் இருக்கலே. கவர்மெண்ட்லேருந்து இதை தயாரிச்சிருக்காங்க, டீச்சர்ஸ் எல்லாம் சேர்ந்து தயாரிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் வர நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மாதிரி பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டண்ட்டானது தான் நான் போடுவேன், வேஸ்ட்டாக இருக்க நான் போடுறது இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கைடு அந்த மாதிரி தேவைப்படுறவங்க நம்மக்கிட்ட கேளுங்க. நான் உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அதை நான் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணுற விதமாகவும் தரேன். ஏன்னா ஸ்டடி மெட்டீரியல்ன்றது வீடியோ பார்த்துட்டு போங்களா படிச்சுட்டு இருக்க முடியாது. ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு பிடிஎஃபாக வச்சு படிக்கிறதுக்கு ஈஸியாக நான் உங்களுக்கு டவுன்லோட் லிங்க்கே நான் உங்களுக்கு தந்துடுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம்.